வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாம்பே பெங்களூர் ஃப்ளைட் கேன்சல்டு. அதுக்கு பதிலாக 3:30 மணிக்கு ஒரு ஏர்பஸ் விட்டா. பாம்பே பெங்களூர் மெட்ராஸ் நிறைய காலி சீட் வந்துட்டேன். சிமன் பாய் எல்லா பொறுப்பும் ஏற்றுக்கிட்டார். சொன்ன டயத்தில் கோலாலம்பூர் ஹாங்காங் ரெண்டும் போயிடும். அது சரி, உன்னை பெண் பார்த்துட்டு அவங்க போயாச்சா என்று அபயத்தை பார்த்து ஆனந்தி கேட்டு சிரித்தாள். அவங்க அபயத்தை பார்த்துட்டு போகல ஆனந்தி, அபயம்தான் அவங்கள பார்த்து அனுப்பி வச்சா என்றார் பாகவதர். சரி சரி, அவ மசன்னு நிக்கிறா, நீங்க தொணன்னு பேசிட்டு இருக்கீங்க. அனந்தி, உன்னை பார்க்க சிவாவும் அவனோட அம்மா அப்பாவும் சரியா 6 மணிக்கு வரா. இப்ப மணி 5:45. சீக்கிரம் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வா. அபயம் ஹவுஸ் கோட்ல வந்து நின்ன மாதிரி நீயும் வந்து நிக்காத. தீபாவளிக்கு எடுத்த புடவையை கட்டிட்டு வா. ஒரு பொண்ணா அடக்க ஒடுக்கமா குனிஞ்ச தலை நிமிராம வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணணும், தெரிஞ்சதா? எல்லாம் தெரியுமா என்றாள் அபயம். நான் ஆனந்தி கிட்ட சொன்னேன், நீ ஏன் பதில் சொல்ற? நீ வந்து நின்ன லட்சணத்தை பார்த்தனே என்றாள் குஞ்சரம். இனிமே அது மாதிரி நடக்காது, நீ வேணும்னா பாரேம்மா என்றாள் அபயம். இனிமே எந்த பிள்ளை எங்கேருந்து வந்து உன்னை பார்க்க போறானோ, நீயும் சரின்னு சொல்ல போறையோ என்ற குஞ்சரம் பெருமூச்சு ஒன்றை உதிர்த்தாள். பிறகு எதையோ நினைத்து கொண்டவளை போல, அடடா, ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேனே என்றாள். என்னது என்று அபயம் கேட்கவில்லை. அம்மா, மணி 6 அடிக்க 10 நிமிஷம். பஜ்ஜி போடுறதானா சீக்கிரம் போய் போடு, எனக்கு மாடியில வேலை இருக்கு என்றாள் அவள். குஞ்சரம் அவசரமாய் சமையல் அறையை நோக்கி விரைய பாகவதர் வாயை சுத்தம் செய்து காஃபிக்கு தயாராக அபயம் மாடிக்கு மெல்ல மெல்ல படிப்படியாய் ஏறி சென்றாள். லால்குடியில் இருந்து வியாபார நிமித்தமாக வந்த சாம்பு 2வது உலக மகா யுத்தத்தின் போதும் அதன் பிறகு பல ஆண்டுகளும் பணம் ஈட்டுவதிலேயே குறியாக இருந்து வெற்றியும் கண்டுவிட்டார். இப்போது 1991ஆம் ஆண்டு வியாபாரத்தில் இருந்து முற்றிலும் தம்மை விடுவித்து கொண்டு வருமான வரி, விற்பனை வரி போன்ற கொடுமைகளில் இருந்து விடுதலையாகி நிம்மதியுடன் இருக்கிறார். அவருடைய 75வது வயதில் எந்த கவலையும் அவருக்கு இல்லை என்றாலும் வியாபார திறமையிலும் புத்தி தீட்சண்யத்திலும் தம்மையே உரித்து வைத்திருக்கும் சிவா என்கிற ஒரு பேரன் மட்டும் இன்னும் கிரகஸ்தனாகவில்லையே என்கிற தாபம் அடிக்கடி ஏற்படும். ஆனால் வெளியே காட்டிக் கொண்டது கிடையாது. அவருடைய மனைவி 2 ஆண்டுகளுக்கு முன் சிவலோகர் பிராப்தியோ வைகுண்ட பதவியோ அடைந்தாள். அதன் பிறகு அபிராமபுரத்தில் தமக்கும் தம் 5 பிள்ளைகளுக்கும் ஒரு காலணி போல கட்டியிருந்த 6 வீடுகளில் அவர் மாறி மாறி காலத்தை ஓட்டி வருகிறார். 5 மருமகள்களில் மூத்தவள் பெயர் தைலா. ராமாமிர்தத்தின் மனைவி. பூர்வீகம் பாலக்காடு. சாப்பாட்டில் பாலக்காடு மனம் கமழும் சாம்புவுக்கு மிகவும் பிடித்த அவியல், எரிசேரி, நேந்திரம்பழ அல்வா, இன்னும் பலாப்பழம் போட்ட இலையடை போன்ற வகையறாக்களை தைலா மிகவும் எளிதாக செய்து மாமனாருக்கு அனுப்புவாள். அவளுடைய பால் பாயசத்துக்கு இணை வேறு எங்கும் இல்லை என்பார் சாம்பு. பாலக்காட்டு சமையல் மீது அப்படி ஒரு தனி ருசியும் ரசனையும் இருந்ததோ, அதே போல தைலா பெற்றெடுத்த சிவா மீதும் தனி அன்பும் வாத்சல்யமும் அவருக்கு இருந்தது. 2வது பிள்ளை சுந்தரேசனுக்கு கல்லிடை குறிச்சியில் இருந்து அன்னபூரணி மனைவியாக வந்தாள். வாரத்தில் 4 நாட்களாவது கொத்தவரங்காய் உசிலி இருந்தாக வேண்டும் என்ற பிடிவாதம் அன்னத்துக்கு பரம்பரையாக வந்த ஒன்று. அவளாலேயே கடையில் துவரம்பருப்பின் விலை ஏறுவதாக காசை எண்ணி எண்ணி செலவு செய்யும் சுந்தரேசன் நொந்து கொள்வான். 3ஆம் அவன் மார்க்க பந்தோ. லால்குடி பெண்ணே மனைவியாக வரவே சாம்புவால் சில உரிமைகளை நிலைநாட்ட முடிந்தது. மார்க்க பந்துவின் மனைவி லலிதா சாம்புவின் அத்தை பேத்தி. சொல்லப்போனால் அவருடைய தயவால் தான் கல்யாணமே நடந்தது. இந்த நன்றியை லலிதா என்றும் மறந்தவள் அல்ல. மாமனார் நாக்குக்கு எது பிடிக்கும் என்பதை நன்றாக அறிந்து வைத்திருந்தாள். கோதுமை அல்வா என்றால் உயிர் என்று தெரியும். மற்ற ஓரக்கத்திகளுடன் போட்டி போட்டு கொண்டு மாமனாரை திருப்தி செய்து வருகிறாள். 4வது கணேசன், மனைவி சுசீலா.
5வது ஜெயராமன். வாய்த்தவளுடைய பெயர் சுகன்யா. இந்த சிறு ஆலமர குடும்பத்தில் சாம்பு இன்னும் மதிப்பும் மரியாதையுமாக வாழ்ந்து வருகிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் எல்லா பிள்ளைகளையும் மருமகள்களையும் பேதமின்றி நடத்தி வருவதுதான். ஒரு மருமகளுக்கோ பேத்திக்கோ இன்னொரு மருமகள் பேத்திக்கு செய்ததை விட குறைவாக செய்துவிட்டதான சரித்திரமே இல்லை. அன்று இரவு சாம்பு தம் வீட்டு ஹாலில் ஒரு சோஃபாவில் இரு கால்களையும் தூக்கி போட்டு அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அன்று செவ்வாய்க்கிழமை. விளம்பரதாரர்களால் மட்டும்தான் தொல்லை கொடுக்க முடியுமா? அவர்களை விட 1000 மடங்கு எங்களால் முடியும் என்று சவால் விட்டபடி தொலைக்காட்சியே தயார் செய்த செவ்வாய் நாடகம் பிதற்றிக் கொண்டிருந்தது. அதை பார்த்து சகித்து கொண்டிருந்தார் சாம்பு. சொல்லப்போனால் அவருடைய சகிப்புத்தன்மை கடந்த 15 ஆண்டுகளில் சென்னை தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து கொட்டிய நாடகங்கள் மூலமாகவே பெருகிவிட்டது என்று கூறினால் அது பொய்யாகாது. ஏன் கஷ்டப்பட்டு இந்த இழவை வாரா வாரம் பார்க்குறீங்கப்பா என்று எந்த பிள்ளையோ மருமக பெண்ணோ கேட்டால் அவர் அமைதியாக ஒரே பதிலைத்தான் சொல்வார். நம்ம மெட்ராஸ் டிவி ஒரு வாரமாவது ஒரு நல்ல நாடகம் தயார் செய்ய மாட்டாங்களான்னு ஏங்குறேன். செய்வாங்கன்னு நம்புறேன். திறமையான ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஏன் இப்படி செய்யறாங்கன்னு வருத்தமா இருக்கு. இதுதான் பதில். அந்த செவ்வாய் நாடகத்தை அவர் சகித்து கொண்டிருக்கும் போதுதான் தாத்தா என்ற குரல் கொடுத்து கொண்டே சிவா பிரவேசித்தான். வாடா சிவா, வா தாத்தா, உங்க அட்வைஸ் வேணும் சொல்லிவிட்டு அவர் அருகே உட்கார்ந்தான் சிவா. நிச்சயமா உன் பிஸ்னஸ் பத்தி இல்லை, கரெக்டு தானே? கரெக்டு தாத்தா. நாளைக்கு சாயங்காலம் நான் பெண் பார்க்க போறேன். நவநீத பாகவதரோட பெண் தானடா. அவளோட அப்பா பரசுராம பாகவதரையே எனக்கு தெரியும். கும்பகோணத்துல கொடிகட்டி பறக்கிற குடும்பம்டா. இந்த நவநீதம் மகா சூரன், ஆனா சோம்பேறி. ஆனா 4 பொண்களும் ஏ கிளாஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்குவா தாத்தா நான் இப்ப வந்திருக்கேன். பின்ன என்ன விஷயம் அதை சொல்லுடா. ஒரு ப்ராப்ளம். என்ன சொல்லி கேட்போம். நீங்க ஹெல்ப் பண்றதா ப்ராமிஸ் பண்ணா சொல்றேன். அப்படி சொல்லலேன்னா இப்போதைக்கு கல்யாணம் நடக்காது. பிளாக்மெயில் பண்றியாடா சிவா? இல்ல தாத்தா, உங்ககிட்ட நான் அப்படியெல்லாம் செய்வேனா? ப்ராப்ளத்தை சொல்லு. இந்த கிட்டாமணி ஜோசி இருக்காரே, அவர் சிபாரிசு பண்ணி இருக்கிற பெண்ணோட பேரு ஆனந்தி. ஆமாம் தெரியும், தைலா சொன்னா. உன் அப்பாவும் சொன்னான். ஆனந்தமான பேரு. இப்ப அவளுக்கு என்ன? எனக்கு அவளை தெரியும், அவளுக்கும் என்னை தெரியும். அதனால பெண் பார்க்க போகவே தேவையில்லைன்னு சொல்ல வர்றியா சிவா? அதில்ல தாத்தா. பின்ன எதுடா? நாங்க 2 பேரும் பரஸ்பரம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்? ஏண்டா? இந்த ஆனந்திக்கு ஒரு அக்கா இருக்கா, பேரு அபயம். இந்த அபயம் ஒரு பிள்ளையோட 4-5 வருஷமா பழகிட்டு வரா. அதனால உனக்கு என்னடா பிரச்சனையே? அதுதான் தாத்தா. என்ன அதுதான்? இந்த பிள்ளை அபயத்தை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். ஆனா 2 பக்கத்துக்காரர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாததால வேறு பெண்ணை பார்த்து வச்சிருக்கா. புரியறதுடா படவா. நீயும் இந்த அபயமும் 4-5 வருஷமா பழகிட்டு வர்றீங்க, கரெக்டு தானே? கரெக்ட் இல்லைன்னு எப்படி பொய் சொல்ல முடியும் தாத்தா? உன் அம்மா அப்பாவுக்கும் இது தெரியாது, அந்த நவநீதத்துக்கும் தெரியாது. ஆனா நீ ஆனந்தியை பெண் பார்க்க போற, இதுதானே பிரச்சனை. சொல்லப்போனா எனக்கோ அபயத்துக்கோ ஒரு பிரச்சனையும் இல்லை தாத்தா. நாளைக்கு அங்க போறப்போ என் முன்னால வந்து நிக்க போற பெண் அபயம்தான். ஆனா இது எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா போயிடுமே. எப்படி சமாளிக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. அம்மா அப்பா 2 பேரும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு கேட்டா என்ன செய்யறது? அபயத்தோட நட்சத்திரம் மூலம். இது பத்தி எல்லாம் நீ ஏண்டா கவலைப்படுற? மனப்பொருத்தம் ஒன்று இருந்தா வேறு எதுவும் பார்க்க வேண்டாம்னு பெரியவங்க சொல்வா. நீ உன் இஷ்டப்படி அபயத்தின் கழுத்துல தாலி கட்டுடா. நான் அட்சதை போடுறேன். நான் தனியா நின்று நிலைமையை சமாளிக்கிறத விட நீங்களும் வந்தா எனக்கு ஒரு பலமா இருக்கும். அதெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன தாத்தா நீங்க? சரி, நீ இப்ப போய் உன் அம்மாவை வர சொல்லு. சரி தாத்தா. நிக்காத போ. சிவா வெளியேறினான். 5வது நிமிடம் தைலா புடவை தலைப்பை இழுத்து போர்த்தியவளாய் சாம்பு முன் நின்றாள். எதுக்கு வர சொன்னேள்? கடந்த 35 ஆண்டுகளா தைலா சென்னையில் இருந்தால்தான் என்ன? அவளுடைய பேச்சில் மலையாள வாடை இன்னும் அகலவில்லையே. நாளைக்கு பொன் பார்க்க போறீங்க இல்லையா? ஆமாம் போறோம். சிவா இஷ்டப்படி கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்ம எல்லோருடைய ஆசையும் அதானே. எதுக்கு இப்ப வந்து நீங்க புதுசா சொல்றேள்? சிவா இஷ்டப்படின்னு நான் சொன்னது அவன் ஆசைப்படுற பொண்ணுன்னு அர்த்தம். எனக்கு புரியலை. நாளைக்கு பெண் பார்க்கிறப்ப புரியும்.
ஜோசியர் கிட்டாமணி இன்னைக்கு கூட வந்திருந்தார். அவங்களோட மூத்த பொண் பேரு அபயம், ரெண்டாவது பொண்ணு ஆனந்தி அப்படின்னார். நம்ம சிவாவுக்கு பார்த்திருக்கிற பொண்ணு ஆனந்தி. இந்த இடத்துல தான் கிட்டாமணி ஒரு தப்பு செய்திருக்கான். என்ன தப்பு? அதை விவரமா சொல்ல எனக்கு தெரியலம்மா. ஆனா உன்னிடம் ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன். ரசபாசம் எதுவும் இல்லாம நல்லபடியா பெண் பார்த்துட்டு வந்து சேருங்கோ. நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ விபரீதமோ அனர்த்தமோ நடக்க போறது போலிருக்கு. பேசினால்தான் விபரீதம் அனர்த்தம் எல்லாம் என்றார் சாம்பு. சரி, நாங்க பேசலை. அவங்க ஏதானும் பேசினா? பேச மாட்டா, அதுக்கு நான் கேரண்டி. இப்ப விஷயம் ஒரு மாதிரி புரிகிறது. ஆனந்தியை பண்ணிக்கொள்ள ஆசைப்படலை. கரெக்ட். அப்ப ஏன் நாளைக்கு பெண் பார்க்க போகணும்? அனாவசியமா அவங்க மனசையும் புண்படுத்தணுமா? அவ மனசு புண்படாது. எப்படி சொல்றேள் அப்பா? நாளைக்கு உனக்கே தெரியும் தைலா. இந்த விஷயமெல்லாம் அவருக்கு தெரியுமா? யாரு, ராமாமிர்தத்துக்கா? பின்ன வேற யாரு? எனக்கு அவர்னா தெரியாது. அந்த பொண்ணு துணி வாங்க நேத்து கார்த்தால கடைக்கு வந்திருந்தாளாம். ரொம்ப துடுக்கா இருக்காளாம். நல்ல லட்சணம். நம்ம வீட்டுக்கு ஏத்த பொண்ணு அப்படின்னார். நவநீதத்தோட எல்லா பொண்களுமே ரொம்ப துடுக்கோட தான் இருப்பான்னு எனக்கு தெரியும். அழகாகவும் இருப்பா. இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் தைலா. நம்ம சிவா இந்த ஆனந்திக்குத்தான் தாலி கட்ட மாட்டான். அப்பா அவன் ஆசைப்படுற பொண்ணு யாருன்னு சொல்லட்டும், அங்க போய் பேசி முடிப்போம். அவசரப்படாத, முதல்ல நாளைய கதை முடியட்டும். அதுவரை நீயும் மூச்சு விடாம இரு. ராமாமிர்தத்திடம் எதுவும் சொல்லிடாத. பெண் பார்க்க போகிற ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணாத. கிட்டாமணியோட மல்லுக்கும் நிக்காத. ஏன் மண்டை குழம்புறது என்றாள் தைலா. நாளைக்கு இந்நேரம் உன் வாயெல்லாம் பல்லா இருக்கும். எனக்கு கூட ஒரு நப்பாசை. ஏன் பெண் பார்க்க சிவா போறப்ப நானும் அங்க இருக்கப்படாதுன்னு. வாங்கோ அப்பா, சபை நிறைஞ்சு இருக்கும். நீங்க இருந்தாலே களை கட்டும். என்ன விபரீதமும் அனர்த்தமும் ஏற்படாது. இது உங்களுக்கு நப்பாசையா இருக்கலாம். ஆனா எங்களுக்கு பெரிய ஆசை நிறைவேறின மாதிரி இருக்கும். அவ உசுரோட இருந்திருந்தா நீ இவ்வளவு பேசவே தேவை இருக்காது தைலா. நானாகவே அவளையும் அழைச்சிட்டு புறப்பட்டிருப்பேன் என்ற சாம்புவின் தொண்டை கனத்தது. சரி, நான் வரேன்பா. சஞ்சலப்படாம போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிவா என்ன மாதிரி ஒரு சூரன். தைலா மௌனமாக வெளியேறினாள். மறுநாள் மாலை 6 அடித்தது. ராமாமிர்தமும் தைலாவும் பிள்ளை சிவா பின்தொடர நவநீத பாகவதர் வீட்டினுள் பிரவேசித்து பெரிய சோஃபாவில் சௌகரியமாக உட்கார்ந்து பெண்ணின் வருகைக்காக காத்திருந்தார்கள். பெண்ணும் குனிந்த தலை நிமிராமல் வாய்க்குள்ளேயே சிரித்து கொண்டு மாடிப்படி இறங்கி வந்தாள். நவநீத பாகவதருடைய பெண் அபயம் குனிந்த தலை நிமிராமல் சென்ற தீபாவளிக்கு வாங்கிய பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு மாடிப்படிகளை ஒவ்வொன்றாக கால்கள் ஓசையின்றி விழுங்கி இறங்குவதை கண்டபோது பிள்ளை சிவாவுக்கு புல்லரித்து போயிற்று. அவனுடைய அம்மா தைலா முந்தின நாள் மாலை சாம்பு அவளிடம் கூறிய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பயமும் தைரியமும் ஒரே சமயத்தில் ஒன்றாக குழைய சலனமும் சங்கடமும் இல்லாமல் கணவர் ராமாமிர்தம் பக்கம் திரும்பினாள். சிவாவின் தகப்பனா ராமாமிர்தம் இதுவரையில் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தவர் திடீரென்று ஷாக் அடித்தாற் போல நிமிர்ந்து உட்கார்ந்து சினிமா கேமரா போல மாடிப்படி சிவா, மனைவி தைலா, கடைசியாக பாகவதருடைய ஊஞ்சல் எல்லாவற்றையும் மாறி மாறி பார்த்தார். மாடி அறை ஜன்னலில் இருந்து பார்த்த ஆனந்தி ஒருவித பயத்துடன் நின்றாள். பெண் அபயம் உள்ளூர சிரித்து கொண்டாள். பெண் அபயம் தங்கை ஆனந்தியுடன் சேர்ந்து ஏதோ நாடகம் நடத்துகிறாள். அதை வேடிக்கை பார்க்கலாம் என்ற நவநீத பாகவதர் ஆவலையோ ஆர்வத்தையோ வெளிக்காட்டாமல் புகையிலையை சுவைத்தபடி உட்கார்ந்திருந்தார். குஞ்சரம் கதி கலங்கி போனாள். அபயம் கடைசி படியையும் தாண்டி முன்னேறி வரும்போது மாமனார் சாம்பு முந்தின நாள் மாலை அளித்த தைரியத்திலும் தன் பிள்ளை சிவா தாலியை கட்டினால் இந்த அபயத்தின் கழுத்தில்தான் கட்டுவான் என்ற உறுதியிலும் தைலா, குழந்தை எல்லாருக்குமா சேர்ந்து சபைக்கு நமஸ்காரம் பண்ணுமா, போதும் என்றாள். அதுக்கு முன்னாடி ராமாமிர்தம் இழுத்தார். பொண்ணு வந்தாச்சு, அவ முதல்ல நமஸ்காரம் பண்ணட்டும். நீங்க கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இருங்கோ என்ற தைலா அவருடைய காதில் மட்டுமே படும்படி குரலை தாழ்த்தி பேசினாள். ஆனால் அது சபைக்கே கேட்டது. யாரடி நமஸ்காரம் பண்ண வேண்டாம்னு சொன்னா? 108 நமஸ்காரம் வேணும்னாலும் பண்ணட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா? ராமாமிர்தத்தை முடிக்க விடவில்லை தைலா. இப்போது குஞ்சரம் தலையிட்டாள். இவதா அபயம், எங்க மூத்த பொண்ணு.
உங்க பிள்ளை சிவாவுக்கும் எங்க 2வது பொண்ணு ஆனந்திக்கும் தான் ஜாதக பொருத்தம் பார்த்திருந்தது. அவளை பொன் பார்க்கத்தான் உங்க வீட்டு பிள்ளை இன்னைக்கு வரவும் ஏற்பாடாகி இருந்தது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரி எங்களுக்கும் இப்பத்தான் தெரிஞ்சது. எங்க பொண்ணு அபயம் சிவாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாள்னு. இதுகள் ரெண்டும் நம்ம கிட்ட முன்னாலேயே சொல்லி இருக்கலாம். அனாவசியமா கிட்டாமணி ஜோசியருக்கு ஆட்டோ சார்ஜ்னு ஒரு ஆட்டோவின் விலையையே கொடுத்திருக்க வேண்டாம் என்றாள் தைலா. பொண்ணை பெத்தவா நாங்க தான் கிட்டாமணி ஜோசியருக்கு கொடுத்தோம், நீங்களுமா என்றாள் குஞ்சரம். நீங்க 2 பேரும் விஷயத்தை விட்டு வேற எங்கேயோ ஆட்டோவில் போறீங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயம் தெரியணும் பாகவதர். உங்க பெண் அபயத்தின் ஜாதகத்தை என் பிள்ளை சிவாவோட ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை என்றார் ராமாமிர்தம். மன பொருத்தம் இருந்தா வேறு எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி இருக்கா என்றாள் தைலா. யார் அப்படி சொன்னா? பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நேத்து உங்க அப்பாவும் சொன்னார். பாகவதர், நீங்க என்ன சொல்றீங்க? இதை பாருங்கோ ராமாமிர்தம், 4 பொண்களை பெற்றிருக்கிறவன் நான். காலா காலத்தில் அதுகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்காதவன். ஆனா அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லை. நானும் காரணம்னு சொல்ல வரேளா என்றாள் குஞ்சரம். இல்ல, நம்ம பொண்களும் காரணம்னு சொல்ல வந்தேன். காலேஜ் படிப்பு முடிஞ்சதும் மேலே படிக்கிறேன், வேலைக்கு போறேன், பிஸ்னஸ் பண்றேன்னு அடம் பிடிச்சா நான் என்ன செய்வேன்? இதெல்லாம் போதாததற்கு பொண்களோட நட்சத்திரங்கள் வேற என்றார் பாகவதர். ஏன், என்ன நட்சத்திரம்? அபயத்துக்கு மூலம். அடப்பாவமே என்ற ராமாமிர்தம் மனைவி தைலாவை பார்த்து, கேட்டாயா? மூலமாம், உன்னை பாதிக்கும். நாம தான் பொருத்தமே பார்க்கலையே. நட்சத்திர பொருத்தமே சரியில்லையே தைலா. என் ஜாதகப்படி நான் தீர்க்க சுமங்கலியாத்தான் போவேன். நீங்க பேசாம இருங்கோ என்ற தைலா. இதை பாருங்கோ குஞ்சரம், எனக்கு என் பிள்ளையோட ஆசைதான் முக்கியம். நாங்க சம்பந்தியாக ரெடி. நீங்க ரெடியா என்று கேட்டாள். குஞ்சரம் கணவரை பார்த்தாள். நவநீத பாகவதர், எங்க பொண்ணு அபயமும் உங்க வீட்டு பிள்ளை சிவாவும் என்னைக்கோ ரெடி ஆயிட்டான்னு தெரிஞ்சப்புறம் நாங்க ரெடி இல்லைனா 2 பேரும் சும்மா இருப்பாங்களா? ஆனா எங்களுக்கு ஒரு ஆஸ்தைனா ஆசைன்னு அர்த்தம். அபயம் ஆனந்தி 2 பேர் கல்யாணங்களையும் ஒரே நாளில் ஒரே பந்தலில் நடத்துறதுன்னு. எனக்கு இப்ப உங்க பொண்ணு ஆனந்தியை பார்க்கணும். நேத்து அங்க கடைக்கு வந்திருந்தா என்றார் ராமாமிர்தம். எதுக்கு இப்ப பார்க்கணும் என்றாள் தைலா. நீ கொஞ்சம் சும்மா இரு. ஆனந்தி, ஆனந்தி, நீ இங்க கொஞ்சம் வா என்ற உரத்த குரலில் அழைத்தாள் குஞ்சரம். பிறகு, அபயம், நீ இன்னும் நமஸ்காரமே பண்ணல என்றாள். பரவாயில்ல அபயம், வா என் பக்கத்துல வந்து உட்காரு என்றாள் தைலா. ஆனந்தி வெகு வேகமாக இறங்கி வந்து, என்னம்மா கூப்பிட்ட என்றாள். என்ன தெரியறதாமா என்றார் ராமாமிர்தம். என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? எத்தனை வாட்டி உங்க கடைக்கு வந்திருக்க? நேத்து வந்தப்ப கூட நீ இதை பத்தி சொல்லலையே. அதை மனசுல வச்சுக்காதீங்க சார். உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல பெண் வேணும், அவ்வளவுதானே. என் அக்கா அபயம் மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைக்க மாட்டா. வாட் மிஸ்டர் சிவா, நீங்க என்ன சொல்றீங்க? இதுவரையில் நம்ம வீட்டு வருங்கால மாப்பிள்ளை ஒரு வார்த்தை பேசலை ஆனந்தி என்றார் பாகவதர். பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்காம போனா நான் என்ன செய்யறதாம்? ஆனந்தி, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுடுறேன் என்றார் ராமாமிர்தம். ஜமாயிங்க சார். உன் அக்காவும் என் பிள்ளையும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு ஏற்கனவே உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் என்னிடம் முதல்லயே சொல்லல? நீங்க ரொம்ப கண்டிப்பு கரார்னு எல்லாம் கேள்விப்பட்டேன் சார். நானா? கண்டிப்பா கராரா? என்ன மாதிரி ஒரு சாது இந்த மெட்ராஸ் முழுவதும் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. சரி, இப்ப நான் கேள்வி கேட்குறேன். ரெடி? உன் அக்கா மாதிரி நீயும் யாரையாவது மனசுல வச்சிருக்கியாமா? ஆனந்தி சிரித்தாள். நீங்க ரொம்ப வெகுளி சார். இல்லாம போனா ஒரு பிரைவேட் சமாச்சாரத்தை பப்ளிக்கா கேட்பீங்களா? அப்போ நான் அடுத்த வாட்டி உங்க கடைக்கு வரப்ப அவசியம் இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் சார். அதுவரையில சஸ்பென்ஸா என்று சிரித்தார் ராமாமிர்தம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். என்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறதுன்னு நான் என் தகப்பனாரை கேட்டுட்டு ஃபோன் பண்றேன் என்றார். ஆஹா, அப்படியே என்றார் பாகவதர். இப்படியாக அபயத்தை சிவாவுக்கு பாணி கிரகணம் செய்து கொடுத்து அவர்கள் இதுவரை அறிந்திராத கஷ்ட நஷ்டங்களையும் சுகபோகங்களையும் அனுபவிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இனி ஆனந்தி அவளுடைய வாழ்க்கை எப்படி அமையப் போகிறது? அன்று இரவு 8 மணிக்கு கிட்டாமணி ஜோசியரும் அவருடைய மனைவி ருக்குவும் வந்தார்கள். வாங்கோ வாங்கோ ஜோசியர் வாழ் வாங்கோ என்ற நவநீத பாகவதர் வரவேற்றார். பிறகு, இங்க வந்து பாரு யாரு வந்திருக்காங்கன்னு என்றார்.
என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமமா போயிடுத்து இல்லையா பாகவதர் சார்? சிரமமா? எங்களுக்கா? கிடையவே கிடையாது கிட்டாமணி. சொல்லப்போனா இன்னைக்கு நடந்த 2 டிராமாவும் ரொம்ப நன்னாவே இருந்தது. நான் ரொம்ப ரசிச்சேன். பாகவதர் பேசி முடிக்கவும் குஞ்சரம் வரவும் சரியாக இருந்தது. வாருக்கு, நாம ஒரு திட்டம் போடுறோம். பகவான் வேறொரு திட்டத்தை ஏற்கனவே போட்டு வச்சுடுறார். பார்த்தியா? முதல் கேஸை அபயம் ஓட ஓட விரட்டினா. 2ஆம் கேஸ் வந்தப்போ அவளால பட்டுப்புடவை கட்டிண்டு வந்து நமஸ்காரம் பண்ண ரெடின்னா. இவா 2 பேரும் ரொம்ப நாளா பழகிட்டு வர்றது எனக்கு தெரியவே தெரியாது குஞ்சு என்றாள் ருக்கு. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஆனந்தியோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ராமாமிர்தம் வீட்டு பக்கம் எட்டி பார்த்திருக்க மாட்டேன். அந்த பிள்ளை பெரிய கல்லுளி மங்கன், வாயையே தொறக்கல என்றார் கிட்டாமணி. சிவா எங்க வீட்டு மாப்பிள்ளை, அவனை பற்றி இனிமே ஒரு வார்த்தை தப்பா பேசப்படாது. பேசினீங்க அபயம் சுரூபத்தை காட்டிடுவா. சரி சரி, இனிமே நான் என்ன செய்யணும் பாகவதர்? ஆனந்திக்கு ஒரு நல்ல இடமா உடனடியா பார்க்கணும். முதல் 2 பெண்கள் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே பந்தல்ல நடத்துறதுன்னு மனசுக்குள்ள வைராகியமா இருக்கேன். நல்ல குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பிள்ளை வேணும். உம்ம ஞாபகத்துல யாரானும் தென்படுறானா கிட்டாமணி? கொஞ்சம் இருங்கோ பாகவதர், யோசிக்கிறேன். திடீரென்று ஈஸ்வரியின் குரல் கேட்டது. ஜோசியரே, சிரமப்படாதீங்க. அப்பா ஆனந்திக்கு இவர் பிள்ளை தேட வேண்டாம். என்ன ஈஸ்வரி சொல்ற? இப்போ ஒன்றும் சொல்லல. அப்புறம் தனியா உங்ககிட்டையும் அம்மா கிட்டையும் சொல்றேன். அபயம் கதை மாதிரி ஆனந்தி கதை ஒன்று இருக்கா ஈஸ்வரி? நான் இப்ப எதுவும் பேச தயார் இல்லை சொன்ன ஈஸ்வரி தட தடவென்று மாடிக்கு ஓடினாள். அங்கே அவளுக்காக ஆனந்தி காத்திருந்தாள். நாடு நலம் பெறவும், சான்றோர்கள் நல்ல முறையில் வாழவும், மக்கள் பிராண இதிகாசங்களை படித்து அவை அள்ளித்தெளிக்கும் தர்மங்களை கடைபிடிக்கவும், நண்பர்களுக்கும் நல்லவர்களுக்கும் அசல் நெய்யில் தயாராகும் இனிப்பு வகைகள் மற்றும் அசல் எண்ணெயில் தயாராகும் கார தினுசுகளை வழங்க என்றே ஒரு மிகவும் பிரபலமான மிட்டாய் கடை சென்னை அடையாறில் இருக்கிறது. ஆனந்திக்கு நாடு பிடிக்கிறதோ, சான்றோர்கள் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த மிட்டாய் கடை மிகவும் பிடித்திருக்கிறது. இனிப்புகள் மூலமாக தன் உடம்பின் எடை அதிகமானாலும் கவலை இல்லை என்ற பிடிவாதத்துடன் தவறாமல் வாரத்துக்கு 4 நாட்கள் கடைக்கு விஜயம் செய்வாள். ஒவ்வொரு தடவையும் தனக்கு மிகவும் பிடித்த ஆங்கூர் பாசந்தி, ரசமலாய் மற்றும் பாம்பே ஜிலேபியை வாங்கி ஒரு ஓரமாக உட்கார்ந்து சாப்பிடுவாள். பிறகு இலவசமாக கிடைக்கும் பொங்கல் அல்லது சாம்பார் சாதம் அல்லது புளி ஓதரையை சிறு மரக்கரண்டி ஸ்பூன் மூலம் உள்ளே தள்ளுவாள். எல்லாவற்றையும் முடித்த பிறகு ஒரு லேசான வருத்தம் பிடிக்கும். அவள் மட்டும் இப்படி தின்றால் எப்படி? அம்மாவுக்கு பக்கோடா பிடிக்கும், அப்பாவுக்கு வாழைக்காய் வறுவல் என்றால் உயிர். அபயம் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை கண்டாள் உலகத்தையே மறந்து விடுவாள். தங்கைகள் ஈஸ்வரி மற்றும் ஒத்தியா இருவருக்கும் எல்லாமே பிடிக்கும். வாரத்துக்கு 4 தடவை தன் நாக்கை கட்டி போட முடியாமல் அவள் சென்றதால் 2 முறைகளாவது வீட்டில் உள்ளவர்களையும் ஆனந்தி கவனித்துக் கொள்வாள். 6 மாதங்களுக்கு முன்னால் கைனெட்டிக் ஹோண்டாவில் இருந்து இறங்கிய ஆனந்தியை ஒருவன் நெருங்கினான். நீங்க மிஸ் ஆனந்தி தானே என்று வலிய வந்து கேட்டான். ஆனந்தி ஒரு நீண்ட நிமிடம் அவனை ஏற இறங்க பார்த்தாள். உயரம் சிகப்பு, அழகாக திருத்தப்பட்ட சீரான அகலம் இல்லாத மீசை, பற்கள் வெள்ளை வெளியேர். யார் இவன்? ஆமாம். அபயம் ஆனந்தி எக்ஸ்போர்ட்ஸ்ல ஜிஎம் தானே? ஆமாம். நான் யாருன்னு நீங்க கேட்கல? அவசியம்னு படல. ஆனா சொல்றது அவசியம்னு எனக்கு படுறது. என் பேரு ஜெயராமன். ஜெய்ப்பூர். ஜெய்யூன்னு கூப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜெய்ப்பூர்ல பிறந்திருப்பீங்க, அதான் இப்படி கூப்பிடுறா போல இருக்கு. ஜோக் நன்னா இல்ல. நீங்க அபயத்துக்கு தங்கைனா நான் சிவாவுக்கு சொந்தக்கார. பெரியப்பா சித்தப்பா பிள்ளைகள். அபயத்துக்கிட்ட சொல்றேன், நீங்க அடிக்கடி இங்க வர்றதை பார்த்துருக்க. நீங்க இங்க தான் குடியிருக்கீங்களா இல்ல வேலை பார்க்குறீங்களா? நீங்க டெய்லி வர்றதுன்னு உறுதி அளித்தா இங்க சுவரோரமா குடியிருக்கிறதுல ஆட்சேபனை இல்லை. என் அப்பா பெயர் சுந்தரேசன், பெரியப்பா ராமாமிர்தத்துக்கு அப்புறம் பிறந்தவர். நீங்க பாபர், ஹுமாயூன், அக்பர்னு வம்சாவளி ஆரம்பிக்கிறீங்க. அது முடியறதுக்குள்ள கடையை மூடிடுவாங்க. நீங்க இங்கேயே உட்காருங்க மிஸ் ஆனந்தி. நான் போய் பாம்பே ஜிலேபி, ஆங்கூர் பாசந்தி, ரசமலா எல்லாம் வாங்கிட்டு வரேன். எனக்கும் இந்த ஐட்டங்கள் தான் பிடிக்கும் சொன்னவன் மின்னலாக ஓடினான். 5வது நிமிடம் 2 பெரிய பிளேட்டுகளில் இனிப்புகளை கொண்டு வந்தான். பெரிய வட்ட வடிவமான 2 எவர் சில்வர் தட்டுகள். எது பிளேட்டு? நான் எப்பவும் கையோட கொண்டு வர்றது.
2ஆ? ஆமா மிஸ் ஆனந்தி. இன்னைக்கு தான் 2வது தட்ட யூஸ் பண்ண தைரியம் வந்தது. அப்படின்னா? ரொம்ப நாளா உங்ககிட்ட வந்து என்னை அறிமுகம் செய்து 2 வார்த்தை பேசணும்னு ஆசை. ஆனா ஏதோ ஒருவித பயம் தடுத்துக்கிட்டே இருந்தது. 2 வார்த்தை மேல பேசியாச்சு போல இருக்கே. அது சரி, எப்படி இன்னைக்கு தைரியம் வந்தது? யாராவது வஸ்தாது இல்லாம போனா மந்திரவாதியை பார்த்து வாங்கினீங்களா? சொல்றேன். முதல்ல இந்த தட்ட வாங்கிக்கங்க. கை வலிக்கிறது. சாப்பிட்டப்புறம் பணம் தந்தா போதும் இல்லையா? அந்த உத்தேசம் இருந்தா நான் இப்பவே இடத்த காலி பண்ணிடுறேன். நல்லவங்களுக்கு இனிப்பு வாங்கி வழங்க வேண்டும்னு சொல்வாங்க. என்ன மாதிரி எத்தனை நல்லவங்களுக்கு இந்த மாதிரி தட்ட நீட்டி இருக்கீங்க? சத்தியமா நீங்க தான் முதல். என் முதலும் கடைசியும். ப்ளீஸ் தட்ட வாங்கிக்கங்க. கை தளர்ந்து போறது. அவனை பார்த்து சிரிக்காமல் தட்டை வாங்கி கொண்டாள். நீங்க உங்க வண்டி மேலேயே உட்கார்ந்து மெதுவா ருசிச்சு சாப்பிடுங்க. நான் இங்கேயே நின்னுக்கறேன். கை வலிச்ச மாதிரி கால் வலிக்காது போல இருக்கு. ஆனந்தி பாம்பே ஜிலேபியை விண்டு ஒரு துண்டை வாயில் போட்டு கொண்டாள். நான் எங்க அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. அவர் தன்னோட துணிக்கடையை பார்த்துக்கிறார். நான் எம்ஏ படிச்சுட்டு மார்க்கெட்டிங்ல டிப்ளமா வாங்கினேன். டி நகர் பாண்டி பஜார்ல என்னோட நாவல்டி ஷாப்பும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஷாப்பும் இருக்கு. நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க. நான் உள்நாட்டிலேயே கொள்ளையடிக்கிறேன். பேரு? பூரணி நாவல்டீஸ், பூரணி ரெடிமேட்ஸ். அம்மா பேரு அன்னபூரணி. ஓ, அது உங்களோடது தானா? ஆமா. ஆனா அங்க நான் 2 மணி நேரம்தான். அதுவும் கடை மூடுற சமயத்துல தான் இருப்பேன். மத்த நேரமெல்லாம் இங்கேயாக்கும்? தினசரி இங்க 1 மணி நேரம். தியாசப்பிகள் சொசைட்டின்னு லைப்ரரியில 4 மணி நேரம். தியாசபியில ரொம்ப ஈடுபாடு போல இருக்கு. ரொம்ப. ஜே. கிருஷ்ணமூர்த்தியோட புஸ்தகங்கள்னா தனி ஆசை. உங்களுக்கு இந்த ஸ்வீட் மேல உள்ளது போல. இத நெறைய தின்னா வயித்துல மந்தம் தட்டி போகும். அங்க அளவுக்கு மீறி படிச்சா நிச்சயம் புத்தி மந்தம் தட்டி போகாது. யார் கடைகளை பார்த்துக்கறாங்க? ஒண்ணு என் மாமன் பார்த்துக்கிறார். இன்னொன்ன என்னுடைய பரமானந்த சிநேகிதன் பார்த்துக் கொள்கிறான். 1ஆம் கிளாஸ்ல இருந்து பியூசி வரை என்னோட படிச்சவன். நேர்மையோட 2ஆம் எடிஷன். ஆனந்தி பாம்பே ஜிலேபியை எப்போதோ முடித்துவிட்டு ரசமலாய்க்கு வந்தாகிவிட்டது. கொஞ்சம் இருங்க மிஸ் ஆனந்தி, நான் போய் தொன்னைகளை வாங்கிட்டு வரேன். வெண்பொங்கல் தள தளன்னு இருக்கு. பாவம் ரொம்பவும் தான் சிரமப்படுறீங்க. இட்ஸ் அ ப்ளஷர். பொங்கலை சாப்பிட்டு விட்டு 2 டம்ளர் தண்ணீரையும் குடித்த ஆனந்தி, அப்ப நீங்க புறப்படுங்க சார், எனக்கு பார்சல் வாங்கிட்டு போகணும் என்றாள். லிஸ்ட் கொடுங்க, நான் எதுக்கு இருக்கேன்? ரொம்ப தேங்க்ஸ். அளவுக்கு மீறினா உபச்சாரமும் இம்சையா போயிடும். அப்ப சரி, மறுபடியும் சந்திப்போம். அவசியமா? ஏன் வரையில ரொம்ப அவசியம். காரணம்? சொன்னா கன்னத்துல அடிக்க மாட்டீங்களே. கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப நான் சொல்லல. சரி, காரணத்தை சொல்லிட்டு போங்க சார். லைப்ரரிக்கு நேரமா போறது. இங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்தா தான் பஸ் ஸ்டாண்டு வரும். அதனால தான் வேகமா போக ஒரு மாருதி வச்சிருக்கேன். தோ ரத்த சிகப்புல நிக்கிறதே அதுதான். ஓகே, உங்க இஷ்டப்படி மெதுவாவே சொல்லுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு எனக்குள்ள முடிவு எடுத்திருக்கேன். வாட்? திருட்டுத்தனமா இல்ல. முறைப்படி அம்மா, அப்பா, தாத்தா, பெரியப்பா எல்லோருடைய ஆசீர்வாதங்களோட. நீங்க முடிவு எடுத்துட்டா போதுமா மிஸ்டர்? நிச்சயமா போதாது. நீங்களும் மனசு வைக்கணும். சிவா, அபயம் கல்யாணம் ஆனப்புறம் முடிவை சொன்னா போதும். அதுவரையில நாம பாட்டுக்கு இங்க சந்திச்சுக்கலாம். நம்முடைய பலங்கள், பலவீனங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னுடைய முடிவு வேற விதமா இருந்தால், என்ன மாதிரி ஒரு நல்லவனோட வாழ்க்கை நடத்த நீங்க கொடுத்து வைக்கலன்னு நான் வருத்தப்பட்டுக்கிறேன். வேற என்ன செய்ய? இன்னொருத்திக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்து ட்ரை பண்றது? நீங்க இல்லைன்னு ஆயிட்டா, நான் இந்த கடை பக்கமே தலைகாட்ட மாட்டேன். இது சத்தியம். பீஷ்ம சத்தியம். யோசிக்கிறேன். எதுக்கும் நீங்க தயாரா இருங்க, சொன்ன ஆனந்தி கடைசியாக அவனை பார்த்தாள். அவனுடைய கண்கள் மனதை படம் போட்டு காட்டியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.